எல்லாரும் நல்லா இருக்கீங்களா? வந்து இந்த ஒரு ஒட்டு மாங்காய் வாங்கிட்டு வந்தாங்க. அதில் வந்து நான் இப்போ பச்சடி தான் வைக்க போகிறேன். எங்க மாங்காய் இது வந்து இதில் இப்போ வந்து பச்சடி இது வைக்க போகிறேன். அதுக்கு பாருங்கள், தோல் சீவிட்டு இது மாதிரி நைஸாக அரிஞ்சு வச்சுருக்கேன். இப்போ வந்து இதில் எடுத்து வச்சு ஒரு டம்ளர் தண்ணி ஊற்றிருக்கேன். அதுக்கு இதை இப்போ வந்து இதில் வேகப்படும். இதை அப்படியே இதை எடுத்து போட்டு ஒரு டம்ளர் தண்ணி ஊற்றிருக்கேன். அது வேகட்டும். இப்போ பாருங்கள், இந்த மாங்காய் வந்து வேக போட்டு கொஞ்சம் நல்லா வெந்துருச்சு. தண்ணி ஒரு டம்ளர் வச்சுருந்தேன். அது இப்போ வந்து வெல்லம் போடுவோம். நல்லா வெந்துடுச்சு, கொஞ்சம் நல்லா வெந்துட்டு இது இந்த வெல்லம் போடுவோம். கொஞ்சம் வேறுங்க, இது கொஞ்சோண்டு உப்பு போட்டுக்கிறேன். இப்போ வந்து ஒரு முள்ளங்கி சாம்பார் வைப்போம். சாம்பார் வச்சு மாங்காய் பச்சடி வச்சு சாதம் வைக்கிறேன். இப்போ மதியானம் சாப்பாடு. அது பாருங்கள், இப்போ எண்ணெய் ஊற்றிருக்கேன். இதுக்கு இப்போ வந்து தேவையான கடுகு போட்டுக்கும். கொஞ்சோண்டு 4 வெந்தயம் போட்டுக்கணும். இப்போ கடுகு வெடிச்சிட்டு இப்போ வந்து பச்சை மிளகாயும் வெங்காயம் அரிஞ்சு வச்சுருக்கேன். கொஞ்சம் அதை போட்டுக்கணும். இப்போ வந்து கருவேப்பிலை போடுறேன். அது வந்து நல்லா வதங்கட்டும். கொஞ்சம் தண்ணி ஊற்றி வச்சுருக்கேன். அந்த வெங்காயம் அதெல்லாம் வேகட்டும். அப்புறமா பருப்பெல்லாம் போட்டு கடைசியில் புளி கரைச்சி ஊற்றும். இந்த மாங்காய் பச்சடி வைக்கிறேன்னு சொன்ன மாட்டிங்களா, அது வெல்லம் போட்டிருக்கேன். கரையிறதுக்காக கொஞ்சோண்டு தண்ணி ஊற்றினேன். வெல்லம் இதாக இருக்குது அப்படின்ட்டு. அதனால் கொஞ்சம் நாளைக்கு நல்லா இருகட்டும். பாருங்கள், இப்போ வெங்காயம் இப்போ இதெல்லாம் போட்டு தாளித்து கடுகு வெந்தயம் மிளகா எல்லாம் தாளித்து இப்போ இதுக்கு மிளகாத்தூள் போடணும். இது நான் 2 கரண்டி மிளகாத்தூள் போட்டிருக்கேன். சாம்பார் தூள் வீட்டில் அரைச்சி வச்சுருவோம் பாருங்க, அது. இப்போ மிளகாத்தூள் போட்டு இப்போ வேணுங்கிற தண்ணி கொஞ்சம் ஊற்றிக்கணும். இப்போ அப்படியே நல்லா வேகட்டும், அது கொதிக்கட்டும். நல்லா கொதிக்கட்டும். இப்போ சாம்பார் பொடி போட்டிருக்கேன். இப்போ இது நல்லா கொதித்தோன்னே பருப்பு இதை முள்ளங்கி எல்லாம் வேக வச்சு வச்சுருக்கேன். அதையும் போட்டு புளி கரைச்சி ஊற்றி இறக்கும். பாருங்கள், இப்போ மாங்காய் பச்சடி வந்து தயாராகிட்டு. இதுக்கு வந்து வெல்லம் போட்டு கொஞ்சம் தண்ணியும் ஊற்றினேன், வெல்லம் கரைட்டுன்னு. அதனால் இப்போ கொஞ்சம் கெட்டியாகட்டுன்னு வச்சுருக்கேன். இதுமாதிரி கொஞ்சம் நல்லா மாங்காய் வெந்தோன்னே வெல்லம் போட்டிங்கனாக்கா கொஞ்சம் நல்லா தான் இருக்கும். போட்டு இதுமாதிரி கொஞ்சம் வெல்லம் போட்டு தண்ணி இல்லைன்னா கொஞ்சோண்டு தண்ணி ஊற்றிக்கலாம். நல்லா ஒன்றும் ஊற்றி இது மாதிரி கொஞ்சம் நல்லா கெட்டி ஆகிற வரைக்கும் வச்சுருந்து கொஞ்சம் உப்பும் போட்டிருக்கேன் அதில். இதை வந்து இப்போ இறக்கி கடுகு உளுத்தம்பருப்பு ஒரே பட்டை மிளகா தாளிப்போம். இதுதான் மாங்காய் பச்சடி. இந்த மாதிரி மாங்காய் ஆயில் வச்சு எல்லாத்தையும் சாப்பிட்டாக்க நல்லாயிருக்கும். இந்த மாதிரி குழம்பும் வைக்கலாம், இது மாதிரி மாங்காய் ஆயில் பச்சடி இது மாதிரியும் வைக்கலாம். இப்போ மிளகாத்தூள் போட்டது பாருங்கள், நல்லா கொதிக்குது. அது கொஞ்சம் நல்லா கொதித்த பிறகு அந்த பருப்பும் முள்ளங்கியும் வேக வச்சுருக்கேன் சாம்பாருக்கு, அதை போடும். இப்போ வந்து குக்கரில் வந்து பருப்பும் முள்ளங்கியும் வேக போட்டிருக்கேன். முள்ளங்கி அதை வந்து இப்போ இதில் போடும். சாம்பார் கொதிச்சிட்ருக்குல்ல, அதில் ஊற்றும்.
இதில் போடுறேன். இந்த முள்ளங்கியும் பருப்பும் போட்டிருக்கேன். இப்போ இது நல்லா கொதிக்கிட்டோம் கொஞ்சம். பாருங்கள், இப்போ பருப்பு முள்ளங்கிலாம் போட்டு சாம்பார் நல்லா கொதிச்சிட்டுது. இப்போ வந்து கொஞ்சோண்டு பாருங்கள், புளி தண்ணி ஊற்றுறேன் பாருங்கள். கரைச்சி வச்சுருக்கேன் ஒரு எலுமிச்சம்பழம் அளவு. அந்த புளி தேவை ஊற்றிருக்கேன். இப்போ ஒரு எலுமிச்சம்பழம் அளவு புளி ஊற்றிருக்கேன். இது நல்லா இப்போ கொஞ்சம் கொதிச்சோன்னே சாம்பார் பெருங்காயத்தூள் போட்டு இறக்குவோம். கொத்தமல்லி போட்டு கொதிக்கட்டும். பாருங்கள், தேவையான உப்பு போடுறேன். இது முள்ளங்கி சாம்பார். இது நான் வந்து நல்லா கொதிக்கட்டும். கொஞ்சம் கொதிச்சோன்னே எனக்கு கொதிக்குது. இப்போ கொஞ்சம் பெருங்காயத்தூள் போட்டுக்கணும். பாருங்க, இப்போ சாம்பார் நல்லா கொதிச்சிச்சு. இப்போ வந்து இறக்கும். பாருங்க, இந்த உலகத்துல எனக்கு இருந்தது நீயும் என் அக்காவும் மட்டும்தான். நான் சொன்னா என் அக்கா ஒரு வார்த்தை கூட மறுத்து பேச மாட்டா. நான் ஒரு விஷயத்த சொன்னா பாருங்க, முள்ளங்கி சாம்பார் கூட என் அக்கா ஏன் பேச்சதான் நம்புவா. ஆனா முள்ளங்கி சாம்பார் யார் பேச்சு பாருங்க. இப்போ எங்கள் வீட்டில் மதியானம் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு இது சாதம், சாம்பார், முள்ளங்கி சாம்பார், மாங்காய் பச்சடி வச்சுருக்கேன். அப்பளம் பொரிச்சுக்குவேன். இதுமாரி நீங்களும் செய்யுங்க. ஜோதிஷ் உலகம் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் கொடுங்க, ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.